கட்டா குஸ்தி 2 முழுக்க என்னோட தனிப்பட்ட வியூ தான் அது. இட்ஸ் நாட் அ ரிவ்யூ. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு நான் வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னன்னா வழக்கமாக ஒரு மித்து இருக்கும்ல, லைக் பார்ட் 1 வந்து ஒரு பெரிய ஹிட்டாக இருக்கும், தென் பார்ட் 2 வந்து ஏன்டா பண்ணுறீங்க, அதோட கிறிஸ்பியை வந்து உடைக்கிறீங்களே பார்ட் 2 பண்ணி, பார்ட் 2 வந்து பார்ட் 1 மாதிரி இல்லைன்னு நிறைய கம்பேரிசன் போகும். ஸோ இந்த பார்ட் 2 ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஹீரோவும் ஹீரோயினும் லைக் நிறைய பெரிய ஹைப் கொடுத்துட்டே என்னடா இவ்வளோ பெரிய ஹைப் கொடுக்குறீங்க போதுண்டா அப்படிமா இருக்குன்னா they be like giving hype like it will be like super even more than part 1 part 2 it is so good. ஓகே நம்ம எந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேண்டாம், ஜஸ்ட் ஸ்டேல கூட கொஞ்சம் தான் பார்த்துருந்தேன். லிட்டரலி எனக்கு எப்படி தோணுச்சுன்னா லைக் க்ளீன் அப்படியே ஸ்மூத் குட் ஃபிலிம் தட் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் சரி, இல்லை நீங்கள் தனியாக போனாலும் சரி, இல்லை ஃபேமிலியோட போனாலும் சரி, யாரோட போனாலுமே க்ளீனாக பார்த்து ஒரு சிம்பிளான ஒரு ஓகே பார்த்துட்டு வந்துட்டோம் இட் இஸ் குட் அப்படின்ற மாதிரி வருவீங்க. தவிர எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஸோ எனக்கு வந்து ஆகலை, எனக்கு எங்கேயுமே டிசப்பாயின்மெண்ட் ஆகலும், ப்ளஸ் எங்கேயுமே போர் ஆல்சோ அடிக்கலை. அண்ட் நான் கூட யோசித்தேன் இந்த குஸ்தி வந்து அவ்வளோ இல்லையே காமிக்கலையே ட்ரெய்லரில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபுல்லாக அந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸு எப்படி நெய்பர்ஸ் வந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. சரி மேபி அது போர்டிக்கலாம் போல, மேபி எப்போ குஸ்தி அந்த சீன்ஸ் வருமோ அப்போ தான் மேபி அந்த கிறிஸ்ப் அந்த என்டர்டைன்மெண்ட் வரும் போலன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அப்படி லைக் அந்த ஃபன் எலிமெண்ட்ஸ் நிறைய போயிட்டு இருந்தது. அந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் ஹீரோ பார்க்குறதும் சரி, தென் ஹீரோயின் வந்து அந்த கட்டா குஸ்தி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதும் சரி, எல்லாமே அந்த குடும்ப விஷயங்கள் நல்ல ஃபன் எலிமெண்ட்டாக போச்சு, எங்கேயுமே போர்டிக்கல. லிட்டரலி இன்டர்வல் வந்துட்டு ஒரு ஆடியன்ஸ் நீங்கள் உட்கார வைக்கணும், ஸோ தட் தே கேன் சிட் ஃபார் த செகண்ட் ஹாஃப். ஓகே இனிமேல் கதை இன்னும் சூடு பிடிக்கும், என்ன ஆக போகுது நெக்ஸ்ட்ன்ற மாதிரி அவங்க உட்கார வைக்கணும். அங்கே தான் டேரக்டரை நிற்கணும். பட் டேரக்டர் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காரு. லைக் இன்டர்வல் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா பேங்கர், ஓ மை காட் நெக்ஸ்ட் என்னவா உட்காரலாண்ணா நெக்ஸ்ட் ஹாஃப் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஆர்வமோ ப்ளஸ் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஆச்சரியக்குறி, என்ன நடக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போற ஹீரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் மார்க்லயோ ஒரு ஆட்சிக்குறியிலே விட்டுருந்தாங்க. தென் செகண்ட் ஹாஃப் போக ஒரு கிராஃப் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இது போயிட்டு நல்லா ஃபன் எலிமெண்ட்டாக போயிட்டு இப்படி நிற்கும். செகண்ட் ஹாஃப் அப்படியே சூடு பிடிச்சிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ ஓகே அவங்க விட்டு பிடிக்கல, லைக் உடல் அதை லைக் பார்ட் 1 வந்து எப்படி ஹிட் ஆச்சோ, லைக் பார்ட் 2 வந்து அந்த ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது அப்படியே வந்து எங்கேயுமே போடிக்காம கொடுத்துருக்காங்க. பார்ட் 1 வந்தாலே பார்ட் 1 நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. பிளஸ் எனக்கு எப்படின்னா ரெண்டு இது கம்பேரும் பண்ண முடியல. பட் பார்ட் 1 தனியா தெரியுது, பார்ட் 2 தனியா தெரியுது. இந்த சென்ஸ் எப்படி சொல்றேன்னா இதோட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கணுமே, இது கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கு, இது கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க கம்பேரே பண்ண முடியாது. இது பார்ட் 1 லீக் வந்து தனியா ஹிட் கொடுத்து செம்மையா இருந்துச்சு. பார்ட் 2 அதே மாதிரி தான், அது தனியா தெரியும், சீக்குவல் தான், லைக் அப்படியே கண்டினியூஷன் தான் இருந்தாலுமே தனியா தெரியும். தனியா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம், தனியா என்ஜாய் பண்ணுவீங்க, அது தனியா ரசிப்பீங்க. நல்லா இருக்கு, ஓகே நல்லா இருந்ததா போயிருக்காங்க. இவன் தான் ஃபேமிலி மேட்டர் வந்தாலும் சரி, இல்ல மற்ற விஷயங்கள் வந்தாலும் சரி நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பார்ட் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பார்ட் ஹீரோக்கும் பொண்ணுக்கும் ஒரு பார்ட் இருக்கும், அது மேபி அவாய்ட் பண்ணிக்கலாம். மேபி பாட்டு இல்லாம ஜஸ்ட் டியூன் மட்டுமே போட்டு அவங்க வெளியே சுத்தும் போது அந்த மாதிரி காமிச்சிருக்கலாம். ஸோ மைண்ட் நல்லா கிளியரா வச்சுட்டு லைக் நார்மலா போங்க, உங்களுக்கு நல்லாவே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எங்கேயுமே வந்துட்டு அவ்வளோ பேர் டிராக் ஹவுஸ் நான் ஃபீல் பண்ணல. போர்டு இது ஒன்று இருக்கு, டிராக் ஒன்று இருக்கு. ஸோ டிராக் எங்க ஆகுதுன்னு ஃபீல் பண்ணேன். அண்ட் ஒரு கோட் சீன் வரும், அந்த கோட் சீன் லைக் அது சீரியஸான சீன் எடுத்துக்கணுமா காமெடி எடுத்துக்கணுமா தெரியாம இருந்தது. ஏன்னா அது நிறைய விஷயங்கள் நல்லா பாயிண்டாவும் சொன்னாங்க, நல்லா கருத்தாவும் சொன்னாங்க, பிளஸ் நல்லா ஒரு ஃபன் எலிமெண்டாவும் இருந்தது. ஒரு கோட் சீன் வரும், அதுவும் நல்லா இருந்துச்சு. பிளஸ் அந்த ஃபுல்லா ஃபைட் இல்லாம கொஞ்சம் ஃபன் எலிமெண்ட்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் போது நெருங்க ஒரு விஷயம் நான் ப்ரெடிக்ட் பண்ணேன், இது இருக்கலாம் அப்படின்ட்டு. கரெக்டா அதுதான் இருந்துச்சு. லைக் கிளைமேக்ஸ்லாம் எண்டு கதையே முடிய போகுது 2 மினிட்ஸ்ல. அப்போ ஒரு சீன் இருக்கும்ல, இப்படிதான் நடந்து இப்படிதான் முடியும், அந்த மாதிரி சீன் தான் முடியும்னு நினைச்சேன். கரெக்டா அப்படிதான் முடிஞ்சது. ஏன்னா கரெக்டா வெஸ்ட் 1லையும் அப்படிதான் முடிஞ்சது. அந்த கிளைமேக்ஸ் வெயிட் இட் இஸ் ஆல்சோ வாஸ் குட். எங்கேயுமே போடிக்காம நல்லாவே எஃபோர்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபைட்டுக்காக. அண்ட் ரெண்டு பேருமே எங்கேயுமே லைக் நம்ம தாழ்ந்து பேசாம லைக் ஒரு ஜெண்டர் வந்து டவுன் கிரேட் பண்ணாம ரெண்டு ஜெண்டருக்கும் ஈக்குவலா கொடுத்து ஃபைட் சீனா இருந்தாலும் சரி, மற்ற சீன்ஸ் சப்போர்ட்டிங் ஈச் அதர் சீனா இருந்தாலும் சரி நல்லா கொடுத்துருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபைட் பண்ணி சப்போர்ட் பண்றதோ சரி, ஒருத்தருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃப்ரீடம் கொடுத்ததோ சரி, வாட் எவர் இட் இஸ், ஒரு ரெண்டு பேருக்குள்ள நல்லா பேலன்ஸ் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றவங்க எப்படின்னு தெரியாது. கடைசியில வந்துட்டு ஜோக்ஸோட
ஃபைட் கொடுத்துருக்காங்க. அங்கதான் வந்து டேரக்டர் நிக்கிறாரு. எப்போ எழுத ஆரம்பிச்சாங்க தெரியல, பட் இட் இஸ் ரியலி குட் ஸ்கிரீன் பிளே, குட் ஸ்டோரி அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே இன் ப்ரெசென்டிங் அ ஸ்டோரி. உடனே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளேனா இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே நிறைய பார்த்துக்கோமே ஆரம்பிச்சிடாதீங்க. ஐ மீன் அந்த ஸ்டோரிக்கு உண்டான டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் பிளே. அப்படி ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லும் போது இன்னொரு வார்த்தை சொல்லிடுறேன். எந்த சீனும் வந்து இந்த சீனே வச்சிருக்காங்க, இந்த சீன் தூக்கிக்கலாமே, தேவையாத சீனு, தேவையாத கேரக்டர் இருக்கு, தேவையில்லாத ஒரு ரோல் இருக்கு அப்படின்னு எங்கேயுமே எனக்கு தோணல. எல்லா கேரக்டரும் சரி, எல்லாம் வாட் எவர் கேரக்டர் கேப்ட் இந்த மூவி என்னென்ன சீன் வச்சிருக்காங்களோ எல்லாமே பக்காவா இருந்துச்சு. ஒரு நான் சொன்ன மாதிரி இந்த ஒன் நேம் தான், கிளீன் அண்ட் குட் வாட்ச், குட் ஃபீல் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அப்படியே பிரம்மாண்டம்னு சொல்ற மாதிரியும் ரொம்ப கீழே வேணாம் இப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. கம்ப்ளீட்டா குட் வாட்ச். அவ்வளவுதான், போனோமா என்ஜாய் பண்ணோமா அதெல்லாம் பார்த்தோமா வந்தோமா அப்படின்னு தான் இருக்கும். அந்த ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை ஒரு கேரக்டர் வரும், என்னன்னு தெரியல, அதோட டெபியூட் மூவி என்னன்னு தெரியல, அது ஆல்ரெடி நடிச்சுக்கான்னு தெரியல. ஏன்னா அது பார்க்க டெபியூட் மூவி மாதிரி தெரியல. அதுக்கு அந்த குழந்தை நடிச்ச கேரக்டர் அப்படின்னா அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்கு. எப்படி லைக் ஃபர்ஸ்ட் மூவில இவ்வளோ போய் நல்ல ஆக்டிங், நிறைய பாயிண்ட் கருத்துள்ள பாயிண்ட்ஸா அந்த டைலாக் அந்த பொண்ணு கொடுத்துருப்பாங்க டேரக்டர். இன்னொரு விஷயம் லைக் அந்த ஹீரோ வந்து ஒரு பொண்ணு கிட்ட லைக் அவங்க அம்மா பத்தி கதை சொல்லிட்டு இருப்பாரு. லைக் இன்டைரக்டா அந்த கதை சொல்ற வேவே வந்து ரொம்ப கியூட்டா இருக்கும். அப்படி ஏன்னா நம்மளுக்கு கூஸ் பம்ஸ் ஆகும், பிளஸ் கண்ணீர் வரும் தண்ணியிலேருந்து. ஏன்னா அந்த ஹீரோயின் வந்து எவ்வளவுதான் சம்டைம்ஸ் ஹீரோ மேல கோவப்பட்டாலுமே அது ஹீரோ காமாவே இருக்க. ஓகே, நம்மளோட லைஃப்காக நம்ம வந்து அவரோட கரியருக்காக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும், இறங்கணும் அண்ட் புகழ்ந்து பேச மாதிரி இருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கு புரியறதுக்காக அவங்க அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க, அந்த ஸ்போர்ட்ஸ்ல நிறையா எதிர்ப்புகள் ட்ராபேக்ஸ்லாம் பண்ணி பார்த்துட்டு விளையாண்டுருக்காங்கன்றத ரெண்டு பேரும் அதை பார்ட்னர்ஸாக இருந்தால் மட்டும் அவசியம் இல்லை. லைக் யாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாலும் சரி, யாருனாலுமே ஒருத்தருக்கு புரிஞ்சுட்டு ஹெல்ப் பண்ணா எவ்வளோ குட் நல்ல விஷயமா இருக்கும்ன்றது ரொம்ப கியூட்டா சொல்லியிருப்பாங்க. எமோஷனல் மூமெண்டா வந்து கண்ணீர் வர மாதிரி இருந்தது. ஸோ எல்லா பாயிண்ட்டும் பக்கா டெலிவரி. எப்ப என்னவா இந்த மாதிரி பேசுது, செம்மையா இருக்கு இந்த பொண்ணு. லைக் நல்லா ஷி இஸ் டூயிங் குட் ஆக்டிங் இன் த ஃபர்ஸ்ட் மூவி இட்ஸெல்ஃப், ஐ திங்க் ஸோ. அண்ட் அது மூலமா நம்ம நிறைய கத்துக்க வேண்டியதா இருக்கு. இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணுக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த வயசுல இவ்வளோ நடிக்கிறது இட் இஸ் வெரி வெரி பிக் அண்ட் வெரி குட். ஸோ ஒரு ஆள் வந்துட்டு நீங்க ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பா இந்த படத்தை சூஸ் பண்ணி நீங்க போகலாம். அஃப்கோர்ஸ் உங்களோட வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ வேறையா மாதிரி மாறலாம். பட் எனக்கு அகைன் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது, பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க.